எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரசி. இன்றைக்கி நம்ம ருசியோரசி சேனலில் பார்க்க போகிறது கடன் மொத்தமுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய்க்கிழமை நாட்களில் துவரம் பருப்பை வைத்து எந்த மாதிரியான பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம், இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கையில் கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு காரணமாக திகழக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா கிரகங்களில் செவ்வாய் பகவான். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்குரிய தெய்வமாக திகழக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அதனால் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே கண்டிப்பாக எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும். அதுலேயும் செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புத திருநாள் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நாளன்னைக்கு கடன் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க துவரம் பருப்பை வைத்து இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை முறையாக மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. செவ்வாய் பகவான குகந்த கிழமை அப்படின்னு பார்த்தா இந்த செவ்வாய்க்கிழமையை சொல்லுவோம். அதே போல தான் முருகப்பெருமான குகந்த கிழமைகளில் ஒன்று செவ்வாய்க்கிழமை. இப்படி முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. சொந்தமாக வீடு நிலம் வாங்குவதற்குண்டான யோகம் பிறக்கணும், திருமண தடை முழுவதுமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் வழிபாடு மேற்கொண்டாலே கண்டிப்பாக கேட்டதற்கும் மேலான பலன்கள் கிடைக்கும். அதே போல தான் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை வழிபாடு மேற்கொண்டாலே கட்டாயமாக நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்குண்டான அருளை முருகப்பெருமான் அருள்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. சரி, பரிகாரத்துக்கு துவரம் பருப்பு வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நீங்கள் வாங்கி கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். வீட்டில் சமையல் அறையில் நீங்கள் டப்பாவில் போட்டிருக்கக்கூடிய துவரம் பருப்பை எடுத்து பயன்படுத்தக்கூடாதுங்க. புதுசாக நீங்கள் துவரம் பருப்பை வாங்கி தான் பயன்படுத்தணும். ஏன்னா இது செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் அப்படிங்கிறதால புதுதாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். நம்ம பதிவினுடைய தொடக்கத்திலே பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு காரணமாக திகழக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் கிரகம். அவருக்கு உகந்த தானியமான பருப்பை வைத்து துவரம் பருப்பை வைத்து இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமாக நமக்கு செவ்வாய் பகவானுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும். இந்த பரிகாரத்தை நம்ம எந்த நேரத்தில் மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய இரவு 8 to 9 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தில் மேற்கொள்ளும் பொழுது முழுமையான பலன்களானது கிடைக்கப்பெறும். இந்த துவரம் பருப்பை நீங்கள் வாங்கிட்டு அதை ஒரு சிவப்பு நிற துணியில் மூட்டையாக கட்டுவது அப்படிங்கிறது செய்யணும். 1/4 கிலோ அளவையும் முழுதாக கட்டணும் அப்படின்னு சொல்லலை, ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நீங்கள் ஒரு முடிச்சாக தயார்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ அந்த முடிச்ச சரியாக 8 to 9 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் உங்களுடைய வலது கையில் இப்போ யாருக்கு அதிகப்படியான கடன் சுமை வீட்டில் இருக்கோ அவங்க இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளணும். அவங்க அந்த மூட்டையை கைகளில் வைத்தபடி மனதார முருகப்பெருமானை வேண்டுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு தனி நபர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த தனி நபர்னுடைய பெயரே சொல்லி இவங்ககிட்ட நான் வாங்கின கடனை வெகு விரைவிலேயே அடைப்பதற்குண்டான அருளை நீ வழங்கணும் முருகா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ தனி நபர் இல்லாமல் வங்கிகளில் கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த வங்கியினுடைய பெயரை சொல்லி இந்த வங்கியிடம் நான் பெற்ற கடனை வெகு விரைவிலேயே திருப்பி செலுத்துவதற்குண்டான அருளை நீ பொழியணும் முருகா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டுவது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி நீங்கள் வேண்டி முடிச்சதுக்கப்புறமா அதை ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் அந்த மூட்டையை ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இரவு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி இந்த எல்லா விஷயத்தையுமே செவ்வாய் ஹோரை நேரம் இரவு 8 to 9 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்துக்குள்ளே செய்து முடிச்சுட்டு அந்த முடிச்ச நீங்கள் பூஜை அறையில் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் வைத்ததுக்கப்புறமா தூங்க செல்வதற்கு முன்னாடி அந்த கிண்ணத்தோடு எடுத்துகிட்டு நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இந்த முடிச்ச குறிப்பிட்டு நீங்கள் படுக்கை அறையில் தலையணை கடியில் வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம், இல்லை அந்த கிண்ணத்தோடு படுக்கை அறையில் ஒரு இடத்துல வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா மறுநாள் காலை நேரத்தில், அதாவது புதன்கிழமை நாளன்னைக்கு காலை நேரத்தில் எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மூட்டையை அப்படியே கொண்டு போயிட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த 1/4 கிலோவில் நம்ம கொஞ்சமாக எடுத்து தானே பரிகாரம் பண்ணோம், அதோடு சேர்த்து நீங்கள் பறவைகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை நீங்கள் ஊற வைத்து கொஞ்சம் பச்சரிசியோடு சேர்த்து வாழைப்பழத்தையும் சேர்த்து பிசைந்து பசுமாடுகளுக்கு கொடுப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட செவ்வாய் ஹோரை நேரத்தில் துவரம் பருப்பை வைத்து நம்ம செய்த இந்த பரிகாரம் நிச்சயமாக நம்ம எப்பேற்பட்ட கடன் சுமையில் சிக்கி இருந்தாலுமே அந்த கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கி கடன் விரைவிலேயே அடைவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ நம்ம கடன் சுமை முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தில் எந்த மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இப்போ அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா தடைகள். திருமணத்தில் தடை, இல்லை சுபகாரிய தடை, எந்த விஷயத்தை தொட்டாலுமே அதில் தடைகள்
மட்டுமே வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த தடைகள் விலகணும், செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தையும் கட்டாயம் செய்து பாருங்கள். நல்ல மாற்றமானது ஏற்படும். இந்த தடைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள், வீடு நிலம் வாங்குவதில் சிக்கல்கள், இது அனைத்துக்குமே காரணமாக திகழக்கூடியவர்னா செவ்வாய் பகவான். அப்படி இந்த செவ்வாய் பகவானுடைய அருளை நம்ம பரிபூரணமாக பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில் இனி நன்மைகள் மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. செவ்வாய் பகவானுடைய பரிபூரண அருளை பெறுவதற்கு உதவக்கூடிய ஒரு தானியம் தான் துவரம் பருப்பு. இந்த துவரம் பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை நாட்களில் நம்ம வீட்டில் பயன்படுத்துறது, தானமாக வழங்குவது, இது அனைத்தையுமே செய்தோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக படிப்படியாக நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். சரி, நமக்கு எல்லா விதமான தடைகளும் விலகணும், செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த துவரம் பருப்பை வைத்து எந்த மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துவரம் பருப்பை வந்து சமையல் அறையில் இருக்கக்கூடிய டப்பாவில் போட்டு வைத்திருப்போம் இல்லைங்களா, அப்படி இந்த டப்பாவில் போட்டிருக்கக்கூடிய துவரம் பருப்போடு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம் காலையில் 6 to 7, மதியம் 3 to 2, இரவு 8 to 9 அப்படிங்கிற நேரத்தில் எந்த நேரம் வேணாலுமே நீங்கள் தேர்வு செய்துக்கலாம். இந்த துவரம் பருப்பு டப்பாவில் முழுவதுமே நீங்கள் துவரம் பருப்பை நிரப்பினதுக்கு அப்புறமா அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை வைங்க. வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள், இப்போ வெள்ளி காயினாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வெள்ளி காயின் வைக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஆபரணமாக வைத்திருக்கிறீங்க, அது பயன்படுத்துகிறதே கிடையாது அப்படின்னு சொன்னால் முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் கலந்த நீர்லேயும் சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தொடச்சிட்டு அதை நீங்கள் துவரம் பருப்பு டப்பாவில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த துவரம் பருப்போடு வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே செல்வ நிலையானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. பொதுவாகவே சுக்கிர பகவானுக்கு உகந்த உலோகம் அப்படின்னு பார்த்தா வெள்ளி. அப்படி அந்த வெள்ளியை வந்து நம்ம துவரம் பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் இல்லைங்களா, அப்படி அந்த தானியத்தோடு சேர்க்கும் பொழுது கட்டாயம் வீடுகளில் செல்வமழை பொழிவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு சில தடைகள் ஏற்படுது, திருமணத்தில் தடையாக இருக்கட்டும், இல்லை வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அப்படி அதில் ஏதாவது ஒரு சில தடைகள் வருது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை தொழிலில் ஏதாவது ஒரு சில தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருளாசியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஆனால் இதை முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் செய்யும் பொழுது கைமேல பலன் கிடைப்பதில் சந்தேகம் இல்லை. துவரம் பருப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்களோ, தினசரி பயன்படுத்தக்கூடியவங்களும் இருப்போம், ஒரு சிலர் வாரத்தில் 2 முறை 3 முறை பயன்படுத்தக்கூடியவங்களும் இருப்போம். மொத்தத்தில் அந்த வெள்ளி சேர்க்கப்பட்ட துவரம் பருப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும் பொழுது படிப்படியாக நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது முழுவதுமே தீரணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பானது உண்டாகணும், தடைகள் முழுவதுமே விலகணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துவரம் பருப்பை வைத்து எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்யணும், இதனால் கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்னங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.